Praise the Lord. Hallelujah. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவ ஆவியானவர் உங்க வாழ்க்கையில பயங்கரங்களை செய்து உங்க வாழ்க்கையை சம்பூர்ணப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் அப்படின்னா, அவர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பயங்கரங்களை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற சூழ்நிலைகள், பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், இதன் மத்தியிலே தேவன் உங்க வாழ்க்கையில எழுந்தருளி பயங்கரங்களை உங்களுக்கு காண்பிக்க அவர் ஆசைப்படுகிறார் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே இந்த வேதத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, சங்கீதக்காரர் எழுதுகிறார் 65வது சங்கீதத்துல 5வது வசனத்துல, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. அன்பானவர்களே, பாருங்க, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த சங்கீதக்காரருடைய வாழ்க்கையில அவர் பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, பயங்கரங்களை பார்க்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, செய்கிறதினால் நீங்க என் வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை செய்றீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சிந்தனையில, நம்முடைய மனக்கண்கள்ல இந்த தேவனை நம்ம சாதாரணமா பார்த்து கொண்டிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பயங்கரங்களை பார்க்க முடியல. ஆனால் இந்த நாள்ல இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் மனக்கண்களிலே ஒரு காரியத்தை தேவன் விதைக்கிறார். என்ன விதைக்கிறார் அப்படின்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன் வாழ்க்கையில பயங்கரங்களை நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய தாசனா இருந்த மோசையுடைய வாழ்க்கையில அவர் என்ன சொன்னார்? மோசையிடத்துல, உன்னோடு நான் கூட இருந்து செய்யக்கூடிய காரியம் அதி பயங்கரமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். யாத்திரையாகமம் 34:10 நம்ம பார்க்கிறோம், பயங்கரமா இருக்கும். அன்பானவர்களே, இந்த ஆண்டு இந்த நாட்கள்ல தேவன் உங்க வாழ்க்கையில பயங்கரங்களை செய்ய விரும்புகிறார். அதற்கான அழைப்பை தான் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, அப்ப இன்றைக்கு உங்களுடைய மைண்ட்ல நீங்க பிக்ஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, என் தேவன் சாதாரணமானவர் அல்ல, பயங்கரமானவர். என் வாழ்க்கையில நான் சந்தித்துக் கொண்டிருக்கூடிய பிரச்சனைகளை காட்டிலும் என் தேவன் பயங்கரமான காரியங்களை செய்யக்கூடியவர். ஹல்லேலூயா. நீங்க பார்க்கலாம், மோசையுடைய நாட்கள்ல அந்த எகிப்திலிருந்து மக்களை, இஸ்ரேல் மக்கள் அழைத்து கொண்டு வரும் பொழுது செங்கடல் வந்துருச்சு. அவங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, அதை தாண்டி போக முடியாது. ஆனால் எதிர்த்து பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. அதன் மத்தியிலும் நல்லா புரிந்து கொள்ளுங்க, மோசையிடத்தில் ஆண்டவர் பேசுற, உன் கையில இருக்கிற கோலை நீட்டி கடலை பிளந்து விடு. ஹல்லேலூயா. கடலை பிளந்து விடு அப்படிங்கிறார். அன்பானவர்களே, மோசே இந்த தேவனை பார்க்கிற விதம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னா, அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் என்று அவருடைய உள்ளத்திலே அவரை அறிந்திருந்ததுனால அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்து உடனே அவர் கோலை நீட்டி கடலை பிளந்தார். இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, நம்மளிடத்துல இதே போல தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் நாம் செய்வோமா? மோசே அந்த ஆண்டவரை அறியாத ஒரு அனுபவத்திலே சாதாரணமானவராக பார்த்திருந்தால் அவரிடத்துல சொல்லும் போது மோசே ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம், என்ன ஆண்டவரே, நான் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும், இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் சொன்ன நிமிர்த்தம் மோசே கோலை நீட்டினார், கடலை பிளந்தார், கடலுக்கு நடுவிலும் ஒரு பாதையை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் தேவன் செய்கிற பயங்கரங்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலங்களிலும் சரி, தேவன் பயங்கரமான தேவனாக தன்னுடைய ஜனத்தின் மத்தியிலே வெளிப்பட்டார். இன்றைக்கு உங்கள் நடுவிலும் அவர் பயங்கரமான காரியங்களை செய்ய ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்க அதை போக்கஸ் பண்ணணும். இன்றைக்கு என் தேவன் சாதாரணமானவர் அல்ல, இதைத்தான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இன்னைக்கு என் சூழ்நிலையை காட்டிலும் என் தேவ சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன். என் தேவனுடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவனுடைய சத்தம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது என்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இந்த நாட்களிலே நமக்கு உண்டாக வேண்டும். அன்பானவர்களே, அதைத்தான் தேவன் விரும்புகிறார். என் ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே வளர வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த தேவ வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது தேவன் உங்க வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை செய்கிறவராக வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அப்ப இந்த அனுபவத்துக்குள்ள ஒவ்வொரு நாளுமே
என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிரச்சனைகளை காட்டிலும் என் தேவன் என் வாழ்க்கையில பயங்கரத்தை செய்ய போகிறார், என்னோடு இருக்கிறவர் பயங்கரமானவர், பயங்கரமான அற்புதங்களை செய்யக்கூடியவர் என்ற ஒரு சிந்தனையில நாம் தேவ சமூகத்திற்கு போகும் பொழுது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை என்னும் மன்னா நம்மளை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. நம்மளை உயிர்ப்பிக்கும். உயிர்ப்பித்து அவருடைய வீட்டின் நன்மையினால நம்மளை அலங்கரிப்பார். அன்பானவர்களே, பாருங்க, இந்த வசனத்துக்கு செவி கொடுக்கும் போது அவர் நம்மை சேர்த்துக் கொள்கிறவராக இருக்கிறார். இந்த சங்கீதம் 65:4 சொல்லுகிறது, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்ப இந்த ஒரு பார்வையில நீங்க அவரை பார்க்க ஆரம்பிக்கும் போது அவர் உங்களை சேர்த்துக் கொள்கிறார். சேர்த்து கொண்டு என்ன செய்கிறார் அப்படின்னா, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். ஆமென். அல்லேலூயா. அவருடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். அன்று செங்கடல்ல பிரிக்கும் பொழுது உள்ளே ஒரு பாதை இருந்தது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் அதற்கு முன்பதாக என்ன பார்த்தாங்க? புலம்பிக் கொண்டு அந்த இடத்துல நின்றார்கள். புலம்பிக் கொண்டு நின்றவர்கள் மத்தியில ஒரு பாதை, இதற்குள்ள ஒரு பாதை இருக்குன்னு இந்த உலகத்துக்கே தெரியாது, யாருக்கு தெரியாது. ஆனா அவர் அந்த இடத்துல பாதையை உண்டு பண்ணி கட்டாந்தரையில நடந்து போனது போல அவர்கள் நடந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல ஒரு நன்மையை தான் இந்த நாளில உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் உங்களை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். சேர்த்து கொண்டு ஒரு பாதையை காட்டி அந்த பாதையிலே அந்த நன்மைகளால் உங்களை அலங்கரிக்க விரும்புகிறார். அதைத்தான் இந்த சங்கீதக்காரர் எழுதுகிறாரு, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். உமது வீட்டின் நன்மை, அந்த நன்மையினால இன்றைக்கு உங்களை அலங்கரிக்க விரும்புகிறார் அன்பானவர்களே. அப்ப இந்த வீட்டின் நன்மை எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஒன்று முதலிலே சேர்த்துக் கொள்கிறார். சேர்த்துக் கொள்கிறவர் இந்த வீட்டின் நன்மையை எப்ப கொடுப்பார் அப்படின்னா, இந்த சங்கீதம் 65:9 சொல்லுகிறது பாருங்க, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் மிகவும் செழிப்பாக்குகிறீர். ஹல்லேலூயா. Thank you Jesus. தேவ ஆவியானவரை கொண்டு உங்களை செழிப்பாக்குகிறவராக அவர் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவரை நீங்கள் போக்கஸ் பண்ணும்போது, என்னோடு இருக்கிற தேவன் பயங்கரங்களை செய்யக்கூடிய தேவன் என்று சொல்லி அவர் சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்கிறார். சேர்த்துக் கொள்கிறவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தேவ நதியினால உங்க வாழ்க்கையை செழிப்பாக்குகிறார். அதுதான் அவர் வீட்டின் நன்மை. அல்லேலூயா. அந்த தேவ நதி எங்கிருந்து கிளம்புகிறது அப்படின்னா, வெளிப்படுத்தினல் 22வது அதிகாரத்துல 1வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. நல்லா பாருங்க, பின்பு பளிங்கியை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். அல்லேலூயா. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற இடத்திலிருந்து அந்த நதி வருகிறது. அல்லேலூயா. அதுதான் வீட்டின் நன்மை. தேவனுடைய வீட்டிலிருந்து புறப்படுகிற நதி உங்களை என்ன பண்ணுகிறது? செழிப்பாக்குகிறது. அல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா. அந்த செழிப்பு நல்லா புரிந்து கொள்ளுங்க, அது சாதாரணமான செழிப்பு அல்ல. உங்க வாழ்க்கையை நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகிற ஒரு செழிப்பு. சங்கீதக்காரர் சொல்றாரு 68வது சங்கீதத்துல, தேவனே சம்பூர்ண மழையை பொழிய பண்ணினீரே வாழ்க்கையில் அப்படிங்கிறார். இன்னைக்கு அதைத்தான் அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இந்த தேவ நதி, இந்த ஆவியானவர் வர 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 நீங்கள் செழிப்பாகிறீங்க. அந்த செழிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையை சம்பூர்ணம் அடைய செய்து விடும். அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரர் இந்த 65வது சங்கீதத்தை எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாகிறது. அல்லேலூயா. வனாந்தர தாவரங்கள்ல என்ன பொழிகிறதா? நன்மை. அந்த 11வது வசனத்தை பாருங்க, நன்மையால் முடிசூட்டுகிறார். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வருடம் முழுவதும் ஒவ்வொரு வருடங்களும் தேவன் நன்மையால முடிசூட்டுகிற ஒரு அனுபவம். அது வனாந்தரமா இருந்தாலும் அதிலும் அந்த நன்மை பொழியப்படும். அந்த நன்மை பொழியப்படுவதோடு மட்டும் அல்ல, மாறாக அந்த நன்மை உங்களுக்காக ஸ்டோர் பண்ணப்படுகிறது, சேர்த்து வைக்கப்படுகிறது. பாருங்க, 13வது வசனம் சொல்லுகிறது, மேடுகளில் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கும். அல்லேலூயா.
பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கும். அந்த தேவ நதி முதல்ல எதை உங்க வாழ்க்கையில விளைவிக்குதா? அந்த 9வது வசனத்துல சொல்லப்படுது பாருங்க, அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. தானியத்தை கொண்டு விளைவிக்கிறாரு. விளைவிச்சு அதை நீங்க பெற்றுக்கொண்டு சாப்பிட்டு முடிச்சு அது காலியாகாது. மாறாக வேதம் சொல்லுகிறது இந்த இடத்துல பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடப்பட்டிருக்கும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரு இடத்துல சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளதான் தேவன் இன்றைக்கு கொண்டு வருகிறார், இன்றைக்கு கொண்டு வர விரும்புகிறார் உங்க வாழ்க்கையில. அல்லேலூயா. அதனாலதான் அவர் பயங்கரமான காரியம், இதுதான் பயங்கரமான காரியம், இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத பயங்கரமான காரியங்களை அவர் செய்ய போகிறார் அன்பானவர்கள். அதனாலதான் அதற்கேற்ற வழிகளை இந்த நாளிலே போதித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த பயங்கரமான காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்கணும், இந்த பயங்கரமானவர் நம்ம வாழ்க்கையில வெளிப்படணும் அப்படின்னா உங்களுடைய சூழ்நிலையை காட்டிலும் இந்த தேவன் பயங்கரமானவர் என்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். வேத வார்த்தைக்குள்ளே இணைந்திருக்க ஆரம்பிக்க வேண்டும். வசனத்தை நம்ப வேண்டும். வசனத்தை மாத்திரம்தான் நீங்கள் நம்பி நடக்க வேண்டும். இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய சத்தத்திற்கு செவியே கொடுக்க கூடாது. தேவ சத்தத்துக்கு மட்டும் நீங்கள் செவி கொடுத்தீங்க அப்படின்னா கடல் பிளக்கிற ஒரு அனுபவம் உண்டாகும். அதற்கு நடுவிலும் பாதைகள் இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. இதுவரைக்கும் பார்த்திராத பயங்கரமான காரியங்களை தேவன் உங்க வாழ்க்கையில செய்து உங்க வாழ்க்கையில தானியத்தை பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரம்பி இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு வந்து விடுவார். அல்லேலூயா. அதனால இந்த நாள்ல இப்படிப்பட்ட அனுபவத்தை தேவாவியானவர் உங்களோடு பேசி இருக்கிறார். எனவே ஒவ்வொருவரும் அப்படியே கண்களை மூடுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே நீர் பயங்கரமானவராக வெளிப்பட விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாள்ல நீங்க பேசி இருக்கிறீங்களே ஆண்டவரே, இந்த பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே ராஜா 100 மடங்கு பலனை தரட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் பயங்கரங்களை செய்து அவர்களை நீர் ஆச்சரியப்படுத்த விரும்புகிறீரே. அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளே இந்த நாட்கள்ல பிள்ளைகள் வளரட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். வீடியோவை பார்த்து கொண்டு